நான் ஒரு கதை படிச்சிருக்கிறேன். ஒரு நீதிபதி ஒரு குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருவார். ஸோ தூக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு அந்த காலத்தில் ஊரை விட்டு வெளியே கொண்டு போவாங்க. அப்போ உண்மையான குற்றவாளி அன்னைக்கு தான் வந்து சரண்டர் ஆகிறான். தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டவன் தவறான ஆளுன்னு நீதிபதி தெரிஞ்ச உடனே அதுக்கு தந்தி அனுப்புறார். அவனை கொலை செய்ய வேண்டான்றதுக்கு தந்தி அனுப்புறார். என்ன தந்தி அனுப்புறாருன்னா, கில் ஹிம் நாட், லீவ் ஹிம். கில் ஹிம் நாட், கமா, லீவ் ஹிம் அப்படின்னு தந்தி அடிக்க சொல்றாரு. ஆனா தந்தி அடிச்சவங்க என்ன பண்ணிட்டாங்க, கில் ஹிம், கமா, நாட் லீவ் ஹிம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. பாருங்க, ஒரு இடத்துல இந்த கமா மாறினதுனால அதன் அர்த்தம் முழுசுமா மாறி போச்சு. கில் ஹிம் நாட், அவனை கொல்லாதே, விட்டு விடு, லீவ் ஹிம். அத இவன் எப்படி அடிச்சிட்டான், கில் ஹிம், கொன்று விடு, நாட் லீவ் ஹிம், அவனை விட்டு விடாதேன்னு மாறி போச்சு. அது போல பைபிள்லயும் அந்த கல்லெறிந்து கொல்லப்படுவதற்காக கொண்டு வரப்படுகிற ஒரு ஸ்திரியை குறித்து நம்ம வாசித்திருப்போம். அதை வாசித்து நிறைய பேர் குழப்பம். போ, இனி பாவம் செய்யாதே, போ, இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொன்னாரு. அப்படியானா பாவம் செஞ்சது, அந்த விபச்சாரத்தை அவர் பாவம்னு சொன்னாரு, இனி போய் அவர் வந்து பாவம் செய்யாம வாழுன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி பேசுறவங்க உண்டு. ஆனா அது ஆங்கிலத்துல அல்லது கிரேக்க மொழியில பார்க்கும்போது சின் நோ மோர், சின் நோ மோர்ன்றதை எப்படி டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டாங்கன்னா, இனி பாவம் செய்யாதே. ஆனா சின் நோ மோரை சரியானபடி டிரான்ஸ்லேட் பண்ணனா, இனி பாவம் இல்லை, போ, இனி உனக்கு பாவம் இல்லை, இனிமே உன்னை நீ பாவின்னு சொல்லிக்காத, போ அப்படின்னு சொன்னார்.